وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் ஒவ்வொரு காரியத்தையும் அமைத்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள் ஆச்சரியமான பல சக்திகளையும் அற்புதங்களையும் படைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் பார்ப்பதில்லையா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறார். அவ்வளவு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள் படைத்திருக்கிறார். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அற்புதம்தான் மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்களை, தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நாவின் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிக அற்புதமான ஒரு சக்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. பிறகு அவன் அதை வெளிப்படுத்த நாடும் பொழுது தன்னுடைய மூச்சை வேகமாக வெளிப்படுத்துகிறான். மூச்சை வேகமாக வாய் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது அவன் எதை சொல்ல நினைக்கிறானோ, எந்த பாசையில் சொல்ல நினைக்கிறானோ அதற்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய நாவை அங்கும் இங்குமாக அசைக்கிறான். பிறகு அவனுடைய கருத்துக்கள் அவன் நாடினால் தமிழில் வெளிவருகிறது, அவன் நாடினால் அரபியில் வெளிவருகிறது, அவன் ஆங்கிலத்தில் சொல்ல நாடினால் ஆங்கிலத்தில் வெளியே வருகிறது. யோசித்து பார்த்தால் மிக அற்புதமான ஒரு அபாரமான ஒரு சக்தி தான் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பேச்சாற்றல். மனிதன் பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிற மனிதர்களுக்கு வெளியிடுகிறான். வெளியிடும் பொழுது மனிதர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். நாம் எந்த பாசையில் எந்த கருத்தை சொல்கிறோமோ அதை ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார். ஒரு மனிதனுடைய கருத்துக்கள், உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய அவனுடைய எண்ணங்கள் நல்லவையாக, கௌரவமானவையாக நாவின் மூலமாக அல்லது எழுத்தின் மூலமாக வெளிப்படும் பொழுது அவன் மனிதர்களுக்கு மத்தியில் மிக பெரும் மதிப்பையும் கௌரவத்தையும் பெறுகிறான். அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள், எண்ணங்கள் வாய் மூலமாக, வார்த்தை மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக அசிங்கமாக வெளியாகும் பொழுது, தரக்குறைவாக வெளியே வரும் பொழுது அவன் மனிதர்களிடத்தில் மதிப்பை இழந்து விடுகிறான். மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலும் கூட மனிதனுடைய வார்த்தைகள் பார்க்கப்படுகிறது. வார்த்தைகளை வைத்து அவன் மிக பெரும் உயர்வை பெறுகிறான். வார்த்தைகளை வைத்து அவன் தாழ்வையும் கேவலத்தையும் அடைந்து விடுகிறான். ஒவ்வொரு மனிதனும் நாவுக்கு பின்னால் மறைந்திருக்கிறான். மனிதன் யார்? அவன் கௌரவமானவனா, இழிவானவனா, அவனுக்குள்ள நல்லது இருக்கிறதா, கெட்டது இருக்கிறதா? அவன் வாய் மூடி இருக்கிற வரைக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது, அறிவு இருக்கிறதா இல்லையா, வாய் மூடி இருக்கிற வரைக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாது.
அவன் தன்னுடைய கருத்துக்களை, எண்ணங்களை வார்த்தைகளால், எழுத்துக்களால் அவன் வெளியிடும் பொழுதுதான் அவன் மதிப்பானவன், அவனுடைய மதிப்பு என்ன, அவனுடைய அறிவு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சரியான இடத்தில், சரியான முறையில் அந்த சரியான வார்த்தைகள் வெளியிடப்படும், பேசப்படும் பொழுது அது மிக பெரும் மதிப்புக்கும் மிக பெரும் அந்தஸ்துக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. சரியான வார்த்தை சரியான இடத்தில். நம்முடைய இஸ்லாத்துடைய சரித்திரத்தில், நம்முடைய உம்மத்தில் மிக பெரும் மாமனிதர் அவர். ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் மிக பயங்கரமான கவலையிலும் மக்கள் தடுமாறி போயிருக்கிற நேரத்தில் அவர்கள் பேசிய மிக பொருத்தமான வார்த்தைகளை நம்முடைய சரித்திரம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட நேரத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் மிக குழப்பமான நிலை. சிலர் அவர்களுடைய மரணத்தை நம்ப கூட தயாரில்லை. மிக பதட்டமான நிலை. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பயம். பெரும் பெரும் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இருந்தன. இப்படிப்பட்ட கட்டத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து பேசிய சில வார்த்தைகள் கியாமத் வரைக்கும் உலகம் அந்த வார்த்தைகளை பாதுகாத்திருக்கிறது. அதைவிட பொருத்தமான வார்த்தை அங்கு பேசப்படுவதற்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னதற்கு பின்னால் அவர்கள் பேசினார்கள். அம்மா பஅத் ஃபமன் கான يعبد محمدا فإن محمدا قد مات ومن كان يعبد الله فإن الله حي لا يموت. அவர்கள் சொன்னார்கள், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு மரணம் வருவதில்லை, அவன் நிரந்தரமாக அவன் இருக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய சில வார்த்தைகளை ஓதினார்கள். அமா முஹம்மது இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل என்ற தொடர்ச்சியான அந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த உரை முடிந்ததற்கு பின்னால், மிக சுருக்கமான சில வார்த்தைகள் தான், அந்த உரை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்தால் அந்த பதட்டமான நிலையிலும் கூட அநேகமானவர்கள் அந்த வார்த்தைகளை தம்முடைய நாவுகளில் மீட்டு மீட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் அந்த வார்த்தைகள் இடம் பிடித்தது. சொல்கிறார்கள், அவர்கள் அந்த பிரசங்கத்தில் ஓதிய அந்த வார்த்தைகள், அந்த ஆயத்துக்கள் இதற்கு முன்பு குர்ஆனில் இருந்ததா அல்லது இப்பொழுதுதான் இறங்கி இருக்கிறதா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு இடத்துக்கு பொருத்தமான ஆயத்துக்களாக அது இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சரியான இடத்தில் சரியான வார்த்தைகள் சுருக்கமாக முறையாக சொல்லப்படும் பொழுது அது எவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசினார்கள். لأن أكون صاحبه شهدت من المقداد مشهدا لأن أكون صاحبه أحب إلي مما عدل به. மிக்தாத் ஒரு கட்டத்தில் சில வார்த்தைகளை பேசினார்கள். அந்த வார்த்தைக்குரியவனாக நான் இருப்பது அதற்கு சமமாக உலகத்தில் எனக்கு என்ன சொத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் அத்தனையை விடவும் எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்ன பேசினார் மிக்தாத்? பத்ருடைய யுத்தம் அன்று இரவு, நாளை பத்ர் யுத்தம் நடக்க போகிறது. சஹாபாக்கள் மிக பதட்டமான நிலையில இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் கவலையுடன் இருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது? மிக பெரும் பட்டாளம் சஹாபாக்களிடத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை. ஒரு சிறிய கூட்டம் அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டி போயிருக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில்
சஹாபாக்களை ஒன்று சேர்த்து அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். என்ன செய்யலாம்? ஒரு எதிர்பாராத ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை நமக்கு வந்து இருக்கிறது, என்ன செய்யலாம்? பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். நபி அவர்களுடைய முகத்தில் மாற்றங்கள் தெரியவில்லை. அந்த நேரத்தில் மிக்தாத் எழும்பினார். அவர் சொன்ன சில வார்த்தைகள், அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லா நகூலு கமா قالت بنو اسرائيل لموسى اذهب انت وربك فقاتلا انها هنا قاعدون. அல்லாஹ்வுடைய தூதரே, பனூ இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது போல நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். அவர்கள் சொன்னார்கள், மூசாவை நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வருகிற வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் சொல்ல போவதில்லை. நாங்கள் சொல்கிறோம், இذهب أنت وربك فقاتلا إنا معكم مقاتلون. நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்களும் சேர்ந்து யுத்தம் செய்கிறோம். நாங்கள் நகூனு அன் யமீனிக் வ அன் ஷிமாலிக் வ மின் அமாமிக் வ மின் ஹல்ஃபிக். நாங்கள் உங்களுக்கு வலதிலும் இருப்போம், இடலிலும் இருப்போம், முன்னாலேயும் இருப்போம், பின்னாலேயும் இருப்போம். எல்லா திசைகளிலும் வந்து நாங்கள் உங்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்வோம். நாங்கள் வருகிறோம். பர்குல் கிமாக் என்ற தூர இடத்துக்கு நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள், பரவாயில்லை, அங்கும் நாங்கள் உங்களுடன் வருவோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை சொன்னதுதான் யுத்த களத்தில் அவ்வளவு தடுமாறி போயிருக்கிற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் காரணத்தினால் அவர்களுடைய முகம் பிரகாசித்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு சில வார்த்தைகள் தான் பொருத்தமான இடத்தில் பொருத்தமான முறையில் வரும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு உலகத்தில் உள்ள முழு சொத்துக்களை விடவும் பெருமதி மிக்க வார்த்தைகளாக ஆகுவதற்குரிய தரத்தை அது பெறுகிறது. அன்பான சகோதரர்களே, சரித்திரத்தில் இப்படி பேசியவர்கள் ஓரிரண்டு பேர் அல்ல, நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களிலும் இருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்களிலும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய வார்த்தைகளை சரித்திரம் அப்படியே பாதுகாத்திருக்கிறது. இன்று வரைக்கும் மக்கள் அதை மனனம் கூட செய்கிறார்கள். அப்படி பேசினார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பெருமதி மிக்க வார்த்தைகளை அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கிறார். நாமும் அது போன்ற மனிதர்கள் தான், அவர்களை போன்ற மனிதர்கள் தான். நமக்கும் அவர்களை போல பேசலாம். உலகத்தில் வந்த கோடிக்கணக்கானவர்களில் நிறைய பேர்கள் அனாவசியமான வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். கருத்தில்லாத அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசியவர்கள் ஆயிரம் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை உலகம் பாதுகாக்கவில்லை. அவர்களுடைய வார்த்தைகளை யாரும் மனனம் செய்யவில்லை. அவர்களுடைய வார்த்தைகள் அது உலகத்தில் பெருமதி மிக்கதாக மாறவில்லை. ஏன்? அவர்களுடைய வார்த்தைகள் அதற்கு தரமானதாக தகுதியானதாக இருக்கவில்லை. நமக்கும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்திருக்கிறான். நாம் எப்படி பேச போகிறோம், எதற்காக பேச போகிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த உம்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாகத்தான் பயிற்றுவித்திருக்கிறார். சஹாபாக்களுக்கு அவர்கள் கொடுத்த பயிற்சி இந்த உம்மத்தை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள், கொஞ்ச வார்த்தைகள் நிறைய கருத்துள்ளவைகளாக இருக்கும். சொன்னார்கள், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் இந்த சமூகத்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை கொஞ்ச வார்த்தைகளில் பேசுவதுதான் ஒரு முஃமினுக்கு அடையாளம், ஒரு முஃமினுடைய பண்பு, ஒரு முஃமினுடைய உயர்ந்த பண்பு. சஹாபாக்கள், தாபிஈன்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தால் இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
குறைவாக பேசக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். மக்கள் நினைக்கிறார்கள் என்று நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் பேசித்தான் சொல்ல வேண்டும். அப்படி அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி ஹதீஸில் வந்திருக்கிறது. அவர்கள் பேசுவார்கள், அவர்களுடைய பேச்சை யாராவது என்ன நினைத்தால், இத்தனை விஷயங்கள் பேசினார்கள், இத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்று யாராவது என்ன நினைத்தால் அவர்கள் எண்ணி முடித்து விடலாம். அப்படித்தான் அவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருந்தது. நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் பயங்கரமான ஒரு சோதனைக்குரிய காலம். பேச்சுக்கள் அதிகரித்து விட்டது. பேசுவதற்கு மக்கள் படிக்கிறார்கள். அதற்கென்ற எத்தனையோ கலைகள் உலகத்திலே அறிமுகமாகிவிட்டன. நிறைய பேசுவதற்கு, மக்களை சிரிப்பூட்டுவதற்கு, மக்களுடைய உள்ளங்களுக்கு சூனியம் செய்வதற்கு, உள்ளங்களை கவர்வதற்கு என்று எத்தனையோ கலைகள் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிறைய பேசக்கூடிய ஒரு காலம். யார் எதை பேசுவது என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் பேசுகிறார்கள். யார் யாருக்கு முன்மாதிரி என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. சிறியவர்களுக்கு பெரியவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் பெரியவர்களுடைய பேச்சுக்களில் எந்த அர்த்தமும் இல்லை. 4 வார்த்தைகளில் பேச வேண்டிய விஷயங்களை 40 வார்த்தைகளில் பேசுகிறார்கள். 4 வரிகளில் எழுத வேண்டிய செய்திகளை 40 வரிகளில் எழுதி லட்சக்கணக்கானவர்களுடைய நேரங்களை கொள்ளையடிக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள். சமூக ஊடகங்களாக இருக்கலாம், தகவல்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், செய்திகள் என்ற பெயரில் மக்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் சொல்லக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம். 4 வரிகளில் சொல்ல வேண்டிய விடயங்களை 40-400 வரிகளில் சொல்லி லட்சக்கணக்கானவர்களுடைய நேரங்களை களவாடக்கூடிய ஒரு காலம். மிக பயங்கரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நேரங்களும் காலங்களும் வாழ்க்கை களவாடப்படுவது நமக்கே தெரிவதில்லை. அன்பான சகோதரர்களே, அவருடைய பேச்சுக்களை பார்த்தால் அர்த்தமில்லாத பேச்சுக்கள். நடந்தவைகளை பேசுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. விஷயம் நடந்தால் அதை பேசுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. நாம் ஒரு காலம் இருந்தது. நாம் இந்த காலத்தில் பணத்தை செலவழிப்பதற்கு கணக்கு பார்ப்பது போல, பணத்தை செலவழிப்பதாக இருந்தால் நாங்கள் கணக்கு பார்க்கிறோம். 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்தில் நாம் ஏன் 2000 கொடுக்க வேண்டும் கணக்கு பார்க்கிறோம். 100 ரூபாயில் முடிய வேண்டிய வேலைக்கு நான் ஏன் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பணத்தில் கணக்கு பார்க்கிறோம். இதுபோல அவர்கள் தம்முடைய நேரத்தையும் பேச்சுக்களையும் அளந்து பேசினார்கள். 100 வார்த்தைகளில் பேச வேண்டிய விஷயத்தை 10 வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் ஏன் 20 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கணக்கு பார்த்து பேசினார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பேச்சுக்களை பார்த்தால் ஒரு மழை பெய்திருக்கும். முழு ஊர் மக்களும் சேர்ந்து பெய்த மழையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வெயில் அடித்திருக்கும். முழு ஊர் மக்களும் சேர்ந்து அதை பேசுகிறார்கள். நடந்தவை எல்லோரும் பார்த்தவை அதை மீட்டி 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 ஒரு நாள் அல்ல, சில பொழுது பல நாட்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை ஒருவர் ஞாபகப்படுத்துகிறார். அதை பேச ஆரம்பிக்கிறோம். 1 மணி நேரம் 10 பேர் சேர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பேச்சுக்கு நாம் மதிப்பு கொடுக்கவில்லையானால் யார் மதிப்பு கொடுக்க போகிறார்கள்? பேச்சுக்கள், வார்த்தைகள் குறைவாக இருந்தால் நம்முடைய பேச்சுக்களுக்கு பெருமதி இருக்கும். நாம் பேசினால் நம்முடைய பேச்சுக்கள் நினைவில் வைக்க தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும், எழுத தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும், பாடமிடுவதற்கு தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும். இதற்கு தான் நம்மை பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் பேசப்படுகிறது, நமக்கு அதை பற்றிய அறிவு இல்லை என்றால், அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்தை நன்கு புரிந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை மனிதர்கள் பேசுகிறார்கள், அதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை என்றால் நான் வாய்மூடி இருந்து விட வேண்டும். என்னிடத்தில் கேட்கப்படுகிறதா? எனக்கு தெரியாது, இது சம்பந்தமான அறிவு நமக்கு இல்லை. அது உலக விஷயமாக இருக்கலாம், மார்க்க விஷயமாக இருக்கலாம்.
நாம் இன்று துறை மாறி பேசுகிறோம். யார் எதை பேசுவது என்ற ஒரு நிலையே இல்லாமல் போய்விட்டது. வைத்தியம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் வைத்தியர்கள் ஆகிவிடுகிறோம். மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் ஆலிமாகி விடுகிறோம். பத்துவா என்று வந்துவிட்டால் எல்லோரும் பத்துவா கொடுக்க மார்க்க தீர்ப்புகள் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அரசியல் என்று வந்துவிட்டால் எல்லோரும் அரசியல்வாதிகள். இதற்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது, நிறைய கருத்துக்கள் சொல்கிறார். நாட்டை தாண்டியும் கருத்துக்கள் சொல்கிறார்கள். மற்ற நாட்டு அரசியல்களை பற்றியும் மன்னர்களை பற்றியும் இங்கிருந்து கொண்டு கருத்துக்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு எதை பற்றி பூர்ணமான உறுதியான அறிவில்லையோ அப்படிப்பட்ட விஷயங்கள் மக்கள் பேசிக் கொள்ளும் பொழுது நாம் நமக்கு தெரியாது என்று ஒதுங்கிவிட வேண்டும். இதுதான் ஒரு அறிவாளிக்கு அடையாளம். ஒரு மனிதனுடைய அறிவு பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு என்ன அடையாளம்? அவனுடைய பேச்சு குறைந்துவிடும். பேச்சு கூடினால் அறிவு அதிகரித்திருக்கிறது என்ற அடையாளம் அல்ல. அறிவு முழுமையாகும் பொழுது பேச்சு குறைந்துவிடும். அன்பான சகோதரர்களே, நமக்கு தெரியாத விஷயங்கள் பேசப்படும் பொழுது எப்பொழுதும் மௌனமாக இருப்பதற்கு, தெரியாது என்று சொல்வதற்கு ஒரு பொழுதும் பின்வாங்க கூடாது. ஈராக்குக்கும் மதீனாவுக்கும் இடையில் எவ்வளவு தூரம், எத்தனை நாள் பயணம்! அந்த காலத்தில் ஒட்டகத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் அது எவ்வளவு நீண்ட பயணமாக இருந்திருக்கும். ஈராக் எங்க இருக்கிறது, மதீனா எங்க இருக்கிறது? ஒரு மனிதர் வந்தார் ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு. அவருடைய ஒரே நோக்கம், மதீனாவில் அந்த நேரத்தில் இமாம் மாலிக் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் மிக பெரும் ஆலிம் இந்த உம்மத்தில். அந்த காலத்தில் மாலிக் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது யாரும் ஃபத்வாக்கள் கொடுக்க கூடாது, ஃபத்வாவுக்குரியவர் அவர்தான் என்று மக்களிடத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்து வந்தது. அவர்களை சந்தித்து சில பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தார். மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர் இமாம் அவர்களை போய் சந்தித்து தன்னுடைய கேள்வியை கேட்கிறார். இமாம் அவர்களுக்கும் தெரியும் ஈராக்கில் இருந்து வந்திருக்கிறார், கேள்விகள் கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார். கேள்விகளை கேட்டார். 40 கேள்விகள் அவரிடத்திலே இருந்தது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சொன்னார்கள், இந்த கேள்விக்குரிய பதில் எனக்கு தெரியாது. 40 கேள்விகளை கேட்டார், வெறும் 8 கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். சில ரிவாயத்துக்களின்படி அதைவிட குறைவான கேள்விகளுக்கு மட்டும்தான் அவர்கள் பதில் சொன்னார்கள். மற்ற எல்லா கேள்விகளுக்கும் சொன்னார்கள், தெரியாது, எனக்கு தெரியாது. கேள்விகளை கேட்டு முடித்தவருக்கு ஆச்சரியம். மக்கள் எல்லோரும் உங்களை பெரும் இமாம் என்று சொல்கிறார்கள், நீங்கள் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தகுதியானவர் என்று சொல்கிறார்கள். உங்களை சந்திப்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன், நான் என்ன போய் ஊருக்கு பதில் சொல்றது? இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஊர் ஈராக்குக்கு திரும்பி செல்லுங்கள், அங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்களிடத்திலே சொல்லுங்கள், மாலிக்க போனேன், நிறைய கேள்விகள் கேட்டேன், அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ற பதிலை நீங்கள் சொல்லுங்கள். திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு விஷயத்தில் உறுதி இல்லை என்று வரும் பொழுது ஒரு பொழுதும் அவர்கள் பேச மாட்டார்கள். தெரியாது என்று சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அவர்கள் சொல்கிற பெரிய ஒரு தாபிஈ, நிறைய 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நிறைய சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள்ட்ட மக்கள் கேள்விகள் கேட்டு வருவார்கள். ஒருவர் அவரை இன்னொருவருக்கு அனுப்பி வைப்பார், எனக்கு தெரியாது, இன்னாட்ட போய் கேளுங்க என்று இன்னொரு இடத்தில் அனுப்பி வைப்பார். அவர் அவரை 3வது மனிதத்தில் அனுப்பி வைப்பார். இப்படி அவர் ஒவ்வொருவரும் இன்னொரு இடத்தில் அனுப்ப கடைசியாக முதல் மனிதரிடத்திலே வந்து சேருவார். இப்படி அவர்கள் பயந்திருக்கிறார். மார்க்க விஷயங்கள் என்று வரும் பொழுது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை கேட்கப்படும் பொழுது இதை செய்யலாம், பிரச்சனை இல்லை, கூடும், இது கூடாது என்று சொல்வது நாம் மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருந்து கொண்டு கையொப்பம் வைக்கிற வேலை. மார்க்க விஷயமாக உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒருவருக்கு சொல்கிறோம், பிரச்சனை இல்லை, செய்யுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க செய்யுங்க, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அதுக்கு அர்த்தம்.
இதை யாருக்கு சொல்லலாம்? அதனுடைய பாரதூரத்தை அவர்கள் பயந்தார்கள். அன்பான சகோதரர்களே, நீ பக்குவமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்கிறார்கள், சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள்ட்ட மக்கள் வந்து கேள்விகள் கேட்பார்கள். நடுங்கிக் கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு பயந்தார்கள் பேசுவதற்கு, பதில் சொல்வதற்கு. நாம் ஷாபி சொல்கிறார்கள், நீங்கள் மக்களுக்கு பதில்கள் கொடுக்கிறீர்கள். மக்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, தேவைகளை சொல்லும் பொழுது, மார்க்க விஷயங்களை கேட்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் பதில் சொல்லிவிடுகிறீர்கள். அந்த கேள்விகள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்திருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக பத்ர்ல கலந்து கொண்ட அவ்வளவு பழைய சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை கேட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் சாதாரணமாக பதில் கொடுத்து விடுகிறீர்கள். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டிய விஷயம். மக்கள் நாவுகளை அடக்கிக் கொண்டால் சமூகத்தில் பிரச்சனைகள் வரமாட்டாது. மார்க்க ரீதியான பிரச்சனைகள், மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலத்தில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்க கூடாது. அது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது, கியாமத் வரைக்கும் இருக்கும். இயக்கங்களாக இருக்கலாம், பல வகையான சிந்தனைகளாக இருக்கலாம். இப்படி மார்க்கம் என்ற பெயரில் கருத்து வேற்றுமைகளோ பிரச்சனைகளோ எல்லா காலத்திலும் இருந்தது. நீங்கள் ஹைருல் குரூன் என்று சொல்லக்கூடிய காலங்களை பார்த்தாலும் அந்த காலத்திலும் மார்க்கம் என்ற அந்த பெயரில் பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள், சண்டைகள் கூட இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் நாவுகளை பாதுகாத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த சாலிஹீன்கள் அவர்களுடைய நாவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அன்பான சகோதரர்களே, நீ ஆச்சரியம், அவர்களை அல்லாஹ் இவ்வளவு பெரிய அவர்களுக்கு கபூலியத்தை கொடுத்தார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம். அவர்கள் சொன்னார்கள், நான் எதிர்பார்க்கிறேன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது யாரை பற்றியும் புறம் பேசியதை பற்றி என்னிடத்தில் விசாரிக்க மாட்டான். இவ்வளவு உறுதியாக சொல்கிறார். நமக்கு சொல்லலாமா? புறம் பேசி மக்களுடைய குறைகளை பேசியதை பற்றி கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் எனக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய நிலை வரமாட்டாது என்று நமக்கு சொல்லலாமா? எத்தனை பேரை பத்தி பேசி இருக்கிறோம். அவர்கள் சொல்றாங்க, என்னிடத்துல அந்த விசாரணை நடக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த விஷயத்தில் அவ்வளவு நாமே பேணி இருக்கிறார்கள். நாம நினைக்க கூடாது அவர்களுக்கு யாரை பற்றியும் பேசுவதற்கான சந்தர்ப்பமே வந்திருக்க மாட்டாது. எல்லோரும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்திருப்பார்கள், அதனாலதான் அப்படி இருந்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் நமக்கு வரவில்லை. மார்க்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த காலத்தில் இருந்த நல்ல மனிதர்களால் அவர்களுக்கு பிரச்சனை மிக கடுமையாக வந்தது. அடிபட்டிருக்கிறார்கள், ஊரை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அல்ல, பல தடவைகள். மிக பயங்கரமாக சபையில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சென்ற ஊர்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்களை சுமந்தவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பேணுதலாக இருந்திருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் எதையும் பேசினால் நம்முடைய உள்ளத்துடைய தூய்மையை காட்டக்கூடியதாக நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். குடும்பத்திலேயாக இருக்கலாம், மஹல்லாவிலேயாக இருக்கலாம், நண்பர்களோடையாக இருக்கலாம், நம்மை தெரிந்தவர்கள் தெரியாதவர்களோட இருக்கலாம். நாம் பேசும் பொழுது நாம் ஒரு வார்த்தையை பேசினால், ஒரு செய்தியை சொன்னால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்று நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அந்த பேச்சுக்கள் அமைய வேண்டும். ஒருவர் பேசினாலே ஆபாசமான பேச்சுக்கள் பேசுகிறார், எப்பொழுதும் அவர்களுக்கு ஆபாச பேச்சுக்கள் தான் என்றால் அவருடைய உள்ளம்
நஜீஸாகி போயிருக்கிறது என்ற அடையாளம். ஒருவர் பேசினாலே சாப்பாடு குடிப்பை பற்றி தான் பேசுகிறார், எப்பொழுதும் அதுதான் என்றால் அவருடைய உள்ளத்தில் அற்பமானவைகளை பற்றிய ஒரு ஆசையும் ஹவாவும் ஹிர்ஸும் பேராசையும் இருக்கிறது என்பதை அது காட்டும். ஒருவர் எடுத்தாலே எல்லோருக்கும் ஏசுகிறார், குறை சொல்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் மிக சுருங்கி போயிருக்கிறது என்ற அடையாளம். நாம் பேசினால் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தூய்மையை காட்ட வேண்டும். நம்முடைய உள்ளம் விசாலமானது என்பதை காட்டக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும். சிலர் எப்பொழுதும் யாரையாவது ஏசிக்கொண்டே இருப்பார்கள், அதுதான் அவர்களுக்கு வேலை. அவர்கள் எதுவும் செய்ததும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. ஒரு மனிதர் மாணவர்களை வைத்துக் கொண்டு ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பழைய கிதாபை வைத்துக் கொண்டு அவர் மாணவர்களுக்கு புகாரி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் வந்தார், அவர் பழமை பிடிக்காதவர். அவர் சொன்னாரு, நீங்க மஸ்ஜிதுக்குள்ள இருந்து கொண்டு மதரசால இருந்து கொண்டு இந்த கிதாபை வைத்துக் கொண்டு புகாரி புகாரி என்று நீங்கள் புகாரி படித்துக் கொண்டு இருங்க, இன்றைக்கு உலகம் சந்திரன் வரைக்கும் போய் சேர்ந்து விட்டது. நீங்க எங்க இருக்கிறீங்க, உலகம் எங்க இருக்கிறது? அந்த ஆளின் மிக அற்புதமான பதில் சொன்னார்கள். நீங்கள் சந்திரனுக்கு போகவும் இல்லை, எங்களுடன் சேர்ந்து புகாரியை படிக்கவும் இல்லை. நாங்கள் எதையாவது செய்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நிறைய பேர்களுடைய நிலையில்தான் எதுவும் செய்வதில்லை, செய்பவர்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இன்று போனால் மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு ஏசிக் கொண்டிருப்பார், நாளைக்கு போனால் ஸ்கூலுக்கு ஏசிக் கொண்டிருப்பார், அடுத்த நாள் போனால் ஊர் மக்களுக்கு ஏசிக் கொண்டிருப்பார், அடுத்த நாள் போனால் குடும்பத்துக்கு ஏசிக் கொண்டிருப்பார். ஏசுவதையே தொழிலாக்கி விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா விசாலமான உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும். யாரையும் நம்முடைய எதிரிகளாக பார்க்க கூடாது. எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள். உள்ளத்தை விசாலமாக்க நினைத்தால் இதை விடவும் விசாலமான படைப்பு உலகத்தில் இல்லை. உலக மக்களையும் இந்த உள்ளத்துக்குள்ளே போடலாம். உள்ளங்களை விசாலமாக்கிக் கொள்வோம். எல்லோருடனும் பழகி பாருங்கள். நாம் எப்பொழுதும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒரே வட்டத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற காரணத்தினால் நம்முடைய உள்ளங்கள் சுருங்கி போகிறது. நிறைய பேர்களோட பழக வேண்டும். நம்முடைய துறையை தாண்டி இருக்கக்கூடியவர்களுடன் நாங்கள் பழகி பேசி இணைந்து வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் விசாலம் உண்டாகும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமான ஒரு புத்திமதியை சொல்கிறார்கள். யாருக்கு அறிவு பெருக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, தனக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஆட்கள் என்று மட்டும் நின்று கொள்ளாமல் மற்றவர்களுடன் சேர்ந்து பழகட்டும். நிறைய பேர்களுடன் நீங்கள் பயணங்கள் போகும் பொழுது, போர்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு வெளியில் உள்ள மனிதர்களுடன் சேர்ந்து செல்லுங்கள். உங்களுக்கு நிறைய அறிவுகள் கிடைக்கும், விசாலத்தன்மை உண்டாகும், நல்ல பண்புகள் உண்டாகும். அன்பான சகோதரர்களே, மக்களில் தங்கமானவர்கள் இருக்கிறார்கள், நல்ல கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். யாரையும் எதிரிகளாக பார்க்கக்கூடாது, உள்ளங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. பயணங்கள் செல்லுங்கள். பயணங்களில் நீங்கள் யாரை விட்டு பிரிந்து செல்கிறீர்களோ அவர்களை விடவும் சிறந்தவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஊரிலேயே எப்பொழுதும் மஹல்லாவிலே எப்பொழுதும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மனிதன் இறுகி போய்விடுகிறான். உள்ளம் இறுகி போய்விடுகிறது, உள்ளம் சுருங்கி போய்விடுகிறது. பயணங்கள் என்று பல நாடுகள் பல ஊர்கள் தாண்டி போகும் பொழுது சிறந்த நண்பர்கள் கிடைக்கிறார்கள், நல்ல மனிதர்களை சந்திக்கிறார்கள். யாரை விட்டு கவலைப்பட்டுக் கொண்டு செல்கிறோமோ அவர்களுக்கு பகரமானவர்கள் கிடைக்கிறார்கள். இந்த தங்கம் வெள்ளி விளைகிற இடங்களுக்கு போய் பார்த்தால் அது மண்ணுடன் சேர்ந்த கற்களுடன் தான் சேர்ந்திருக்கும். அது தன்னுடைய இடத்துக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு தான் இருக்கிற இடத்தை விட்டு
மனிதர்கள் இருக்கிற இடங்களுக்கு கடைகளுக்கு வரும் பொழுது அதனுடைய பெருமதி எவ்வளவு அதிகரித்து விடுகிறது. ஊது கட்டைகள், சந்தன கட்டைகள் இதெல்லாம் விளைகிற இடத்துக்கு போய் பார்த்தால் அது அங்கு வெறும் விறகுதான். தன்னுடைய ஊருக்கு பிரியாவிடை சொல்லிவிட்டு நண்பர்கள் ஏனைய மரங்களுக்கெல்லாம் போகிறேன் என்று கைகாட்டிவிட்டு அது மக்களுடன் வந்து பட்டணத்துக்கு வந்து சேரும் பொழுது அதனுடைய பெருமதி எவ்வளவு மதிப்புக்குரியதாக மாறிவிடுகிறது. சிங்கம் தான், ஆனால் அது வெளியே போகாமல், வேட்டைக்கு போகாமல் தன்னுடைய குகைக்குள்ளேயே இருந்தால் அது ஒரு மானை கூட வேட்டையாட முடியாது, வெளியில் போக வேண்டும். அம்பும் வில்லும் நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வில்லை விட்டு அம்பு பிரியாவிட்டால் எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாட முடியாது. அன்பான சகோதரர்களே, வெளியில் நாம் இருக்கக்கூடிய வட்டத்துக்கு வெளியில் நிறைய நலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் நம்முடைய ஒரு வட்டத்துக்குள்ளே நான் என்னுடைய துறைக்குள்ளேயே இருந்து கொள்வேன், என்னுடைய துறை சார்ந்தவரோட மட்டும்தான் என்னுடைய தொடர்பு, நான் வெளியில யாரோடையும் பேசுவதில்லை, கருத்துக்களை நாம் நம்முடைய மேசையில் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள போகிறோம், யாருக்கும் காது கொடுப்பதில்லை, யாரையும் பேசுவதில்லை, யாருக்கு பேசுவதையும் கேட்பதில்லை, யாருடைய கருத்தையும் நாங்கள் மதிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் நாங்கள் சிறிய வட்டத்துக்குள்ளே குறுகிய உள்ளத்துடன் இருந்து அப்படியே மரணிக்க வேண்டி வரும். உலகம் விசாலமானது. நலவுகள் செய்து நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ நினைக்கிறவர்களுக்கு உலகத்தில் நிறைய இடம் இருக்கிறது, உலகத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, யாருக்கும் ஏசக்கூடாது, யாருக்கும் குறை சொல்லக்கூடாது. எப்பொழுதும் நாம் செய்த தவறுகள் நமக்கு முன்னே இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்கிற நலவுகளை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.